ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், சின்ன நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பீன்ஸு சின்ன நறுக்கினது அதோடு சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. பீன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு அதையும் துருவி அதோடு சேர்த்து பீன்ஸ், கேரட், வெங்காயம் 3த்தையும் நல்லா வதக்கிக்குங்க. 3ம் வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அந்த 3 நிமிஷத்துலேயே இந்த காயெல்லாம் வெந்துடும். நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்தா போதும். அதுக்கப்புறம் வெந்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு அதையும் இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போக வதக்கி எடுத்துக்கோங்க. மூடி 1 நிமிஷம் வேக விடுங்க, பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதை வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன். அது இதோடு சேர்த்து கட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3ம் ஒன்று சேரணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெய் சட்டி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த திட்டாக தெரியக்கூடாது, இல்லைன்னா சப்பாத்தி போடும்போது ஒழுங்காக வராது. இந்தமாரி நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு இருக்கணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு அது உள்ளார வச்சு திருப்பி மடித்து போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தேய்க்காதீங்க, லேசாக தேய்ச்சா போதும். உள்ளார கிழங்கு வச்சு தேய்க்கும் போது இல்லாட்டி பிரிஞ்சு வெளில வரும். 4 பக்கம் லேசாக தேய்ச்சி எடுத்தாலே சூப்பரான ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆகிடும். இது கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட வெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு எதுவும் சைட் டிஷ் தேவையே இல்லை. அப்படி சைட் டிஷ் என்ன சேர்த்துக்கலாம்னா தயிர். சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.